கிரீன் மூங் தால் கறி, பச்சை பயிறு கறி நம்ம பண்ண போறோம். இந்த பச்சை பயிரை 3 மணி நேரம் தண்ணியில சோக் பண்ணிட்டு குக்கர்ல 1க்கு 3 தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 4ல இருந்து 5 விசில் வச்சிருங்க. இது ஆயில் சூடான உடனே இதுல ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்லிட் பண்ணி 2ஆ வகுத்து இதுல போட்டுருக்கேன். ஒரு கை பூண்டு, இங்க நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன், வெங்காயம் வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், 2 பெரிய தக்காளி. வெங்காயத்தை விட தக்காளியோட குவாண்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, அந்த புளிப்புக்காக 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தூள் 1.5 கோபுரம் மாதிரி தெகி மிர்ச் பவுடர், ஒரு மலை மாதிரி கூம்பா இருக்கிற ஒரு ஃபுல் டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அதுக்கப்புறமா இந்த தாலுக்கு தேவையான உப்பு. இது இத்தனையும் போட்டு இப்படிதான் ஒரு பெரட்டு, அப்படிதான் ஒரு பெரட்டு தண்ணி இருந்து 5-6 நிமிஷம் பாயில் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த குக் ஆனதான் அந்த தனியா தூள், மிளகா தூள், கரம் மசாலா தூளோட பச்சை ஸ்மெல் போகும். 1 ஸ்பூன் சர்க்கரை, இங்க இருக்கிற இந்த பச்சை பயிர் வேக வச்சிருக்கீங்களா அதை இதுல கொட்டுங்க. ஒரு லாவிஷஸ் ஸ்பிங்கிள் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு இப்படிதான் ஒரு தபா, அப்படிதான் ஒரு தபா கேஸ் ஆஃப் பண்ணுவா. ஓவர் ஸ்பூன் ஹீப்டா இருக்கிற பட்டர். ஒரு ஃபென்டாஸ்டிக் பச்சை பயிர் வச்சு ஒரு மூங் தால் கிரேவி.